வந்துட்டா நான் சொல்லிட்டு போயிடுறேன். அது சரி, அவர் வந்தா நீங்க போன மாதிரி தான். அதுக்கு நீங்க இங்கே இருந்துடலாமே. அவரை வச்சுக்கிட்டு தானே இவ்வளவு ஆட்டம் போடுறாரு. அவர் வீக்னஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தானே நம்மள ஆட்டி படிக்கிறாங்க. இத பாருடா, எங்க அப்பா வந்தா நாங்க சொல்லிக்கிறோம். நீ உங்க அம்மா வந்த உடனே அவங்கள கூட்டிட்டு போற வழியை பாரு. என்னது இது? கிளம்புங்க கிளம்புங்க. அந்த பொட்டி என்னது? பொட்டி படுக்க அதெல்லாம் எடுத்து கட்டுங்க. உங்க பொருள் எதுவும் இங்க இருக்க கூடாது. அதே மாதிரி நீங்க இந்த வீட்டு பொருள் எதையும் இங்க இருந்து எடுத்துட்டு போக கூடாது. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறதுக்கு நான் ஒன்னும் பிரேமா இல்ல. எப்படி எப்படி? ஹலோ, நீ சொன்னதுல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. நான் ஆசைப்பட்டு எடுத்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா இது என் மாமாவோட வீடு. இதோ இவங்க என் மாமா பசங்க. ஆனா நீ யாரு? கந்தசாமி மகனா? இல்லையே. அவரு தூக்கி வளர்த்த துயரம் நீ. அதனால நீ உன் பொருளை மட்டும் எடுத்துட்டு கிளம்புறியா? உனக்குன்னு இந்த வீட்ல பொருள் இருந்தா நரியோட நாட்டாம எங்க போய் முடியும்னு தெரியாம உன் பின்னால இவனுங்க நிக்கிறானுங்க பாரு. அவனுங்களை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. எங்களை பத்தி யாரும் கவலைப்பட வேணாம். எங்களை எப்படி காப்பாத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும். கவிதா, குழந்தை எடுத்துட்டு வா, நம்ம கிளம்பலாம். போன்னு சொன்னேன். அக்கா ஒரு நிமிஷம், நான் உங்க கூடயே வந்துடுறேன். நான் இந்த வீட்டுல இருக்கேன்னா அது உங்களோட குழந்தைய வச்சுதான். நீங்களும் குழந்தையும் இங்க இல்லாதப்போ நான் மட்டும் எதுக்கு இங்க இருக்கணும்? இத்தனை வருஷமா அண்ணன் தம்பியா இருந்தவங்களே இல்லைன்னு ஆகும்போது நான் எப்படிக்கா? நானும் உங்களோடய வந்துடுறேன். என்ன கூட்டிட்டு போங்கக்கா. முத்து, என்னப்பா நடக்குது இங்க? திடீர்னு வீட்டை விட்டு போறேன்னு சொல்ற, என்னப்பா? வேணாமா, எதுவும் பேச வேணாம். ஐயோ இல்லப்பா, அவசரப்படாதப்பா. எதுவா இருந்தாலும் அவரு வந்துட்டோம்ப்பா, அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. இனிமே இங்க இருக்கிறதுல மரியாதை இல்லம்மா. ஐயோ, நாம போயிடலாம். ஐயோ, நீங்க எதுவும் பேசாதீங்க. கார்த்திக், ஏண்டா ஏண்டா இப்படி தூக்கி எறியறீங்க? சரவணா, நீங்க என்ன அண்ணனா ஏத்துக்கலாம் பரவாயில்ல. ஆனா என் உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் தான் என் தம்பிக்க. நீங்க என்ன வெளியே போக சொல்றது நினைச்சு எனக்கு வருத்தமே இல்லடா. கண்டவங்க பேச்சை கேட்டு நீங்க ஆபத்துல மாட்டிக்காதீங்கடா. புரியல? அவரு என்ன சொல்றாராம்? அதான் ஏமாத்துறது யாருன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் என்ன பேச்சு? ஹலோ, நீ வேஷமா பாசம் காட்டுறதுல ஏமாந்து உன்னை தங்க வச்சிருவாங்கன்னு பிட்ட போட்டு பாக்குறியா? அதெல்லாம் இனிமே ஒர்க் அவுட் ஆகாது. கிளம்பு. நான் சொல்றத கேளு. தயவு செஞ்சு இது பேசாதீங்கம்மா. என் கூட வாங்கம்மா ப்ளீஸ். நான் சொல்றத கேளு. நீங்க வாங்க.
வேண்டாம், நான் சொல்றத கேளுப்பா. நல்லா இருக்காதுப்பா இப்படி போனா. கவிதா நீ அது சொல்லுமா. என்னாச்சு என்னாச்சு? இங்கே பிரேக் போட்டீங்க? என்ன என்ன வீட்டையே உத்து பார்த்துட்டு இருக்கீங்க? ஓ பிளாஷ்பேக்கா? அது 30 வருஷத்து பிளாஷ்பேக். அத இங்க நின்னுலாம் யோசிக்க கூடாது, ஏன்னா அது அவ்வளவு சீக்கிரத்துல முடியாது. தேவையில்லாத சீனை எல்லாம் ஸ்கிப் பண்ணி எடிட் பண்ணி பார்த்தாலும் ஒரு 20 வருஷம் ஓடிடும். அதுக்கு இந்த இடம் சரிப்பட்டு வராதுப்பா. இந்த போக்கத்தவங்க எல்லாம் போவாங்கல்ல, அப்படியே போய்கிட்டே போற போக்குல இந்த ஃபார்வர்ட் ரீவைண்ட் எல்லாம் பண்ணி பார்த்துக்கிட்டே போலாம். கிளம்பு. ஐயோ இன்னைக்கு முடியாது போல இருக்கே. கார்த்திக், ஏதோ கோவத்துல கைய வாங்கிட்டா, தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிடறா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப வந்து மன்னிப்பு கேட்டா என்ன அர்த்தம்? அதுவா, அது ஒண்ணு இல்ல, அது ஒரு விதமான ட்ரிக். பழியையும் தீர்த்துக்கலாம், சமாதானமாவும் போயிடலாம் பாரு. அதான் கடைசியா ஒரு முறை ஒரு கல்ல அப்படி வீசி பாக்குறாராம். அப்படிதானே? இதுக்கு மேலயும் இங்க நிக்கணுமா என்ன? என்ன பொழப்பு இது? நீங்க வாங்க. ஏய் முத்து, என்னடா எங்க கிளம்பிட்ட? கவிதா, என்னம்மா எங்க கிளம்பிட்டீங்க? எதுக்குமா எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க? சொல்லுங்கம்மா, நீயா சொல்லுமா, எதுக்குமா? தெரியாது மாமா. தெரியாதா? ஏய், எதுக்கு இங்க வந்தா? கணக்கு தீக்கிறதுக்காக. ஏய், உன்கிட்ட நான் பேசல பாத்து. என்ன பத்தி என்கிட்ட கேட்காம அவங்க கிட்ட கேட்டா? அவங்களே பாவம் தெரியுமா, வீடு வாசல் எல்லாம் இழந்துட்டு எங்க போறதுன்னு தெரியாம இப்படி அனாதையா நின்னுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அவங்க கிட்ட போய் கேட்டா அவங்களுக்கு எப்படி பதில் வரும்? டேய் முத்து, இப்ப என்ன நடந்துச்சு? நீ வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்ட? நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு சித்தப்பா, அதான் போறேன். நேரமா? என்னடா சொல்ற? என்னமா சொல்ற? என்னமா பேசுற? எனக்கு பயமா இருக்குமா? சித்தப்பா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சித்தப்பா. டேய், நீ ஏற்கனவே வீட்டு வெளியே விட உன்னை யாரா போச்சு? நான் உன்னைய எனக்கும் இந்த வீட்டுக்கு என்ன சித்தப்பா சம்பந்தம் இருக்கு? நான் இங்க இருக்கேன், அதான் நான் வேற ஒருத்தவங்க புள்ளன் முடிவாயிடுச்சுல்ல. அதுக்காக நீ போயிடுமா? அப்படியே சட்டப்படி நியாயப்படி நான் இங்க இருக்கக்கூடாது சித்தப்பா. ஆனா தர்மப்படி நீ இங்கதான்டா இருக்கணும். ஏன் உசிரியா வச்சிருக்கா? பாத்துக்கோ, போயிடாத நீ. சித்தப்பா, நான் அவருக்காக உயிரே தருவேன். உயிர் போடா மடப்பையில. நீ இல்லாம உயிர் மட்டும் எதுக்குடா எங்களுக்கு? பேப்பையில ஆனா இங்க இருக்கவங்க யாருக்குமே நான் வேணாம் சித்தப்பா. அண்ணா இதெல்லாம் பாத்துட்டு சும்மாவா இருக்காரு? அண்ணா அம்மா வீட்ல இல்ல. அதான் திட்டம் போட்டு காய நடத்திருக்கா கேட்டுவ. ஹலோ பழனியப்பா, நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த திட்டமும் போடல. அவர்தான் பாவம் தாயம் போட்டு தாய கூட்டிட்டு வந்து பாம்பு வாயில மாட்டி ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டாரு. நீ பேசாத, உன்கிட்ட பேச நான் தயாரா இல்ல. நான் மட்டும் என்ன உன்கிட்ட பேசுறதுக்கு முந்திக்கிட்டு வந்து நிக்கிறேன்னு நினைச்சியா? ஏதோ இங்க என்ன நடக்குதுன்னு விஷயம் தெரியாம அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி போய் நின்னுட்டு இருக்கியே, அதுக்காக சுருக்கமா கதைய சொன்னேன். என்னடா நீ என்ன பெரிய பையன், நீ இப்படி அவசரப்படலாமா? நீ நான் இந்த வீட்டு புள்ள இல்லைன்னதும் நான் சின்னவனாயிட்டு சித்தப்பா. எதுக்கு சித்தப்பா தேவையில்லாம பேசிக்கிட்டு? நான் கிளம்புறேன். முத்து முத்து, என்னடா எங்கடா போற நீ? கஜா என்னமா நீ யாரும் சொல்லக்கூடாதா? என்னடா சித்தப்பா, என்ன தடுக்காதீங்க, எல்லாமே கை மீறி போச்சு. என்னடா கை மீறி போச்சு? சித்தப்பா விட இருக்கா? சித்தப்பா விட வாடா போலப்பா. என்னடா படுத்தவருக்கும் எனக்குமே எந்த உறவும் இல்லைன்னு போது
நீங்க அவரோட தம்பி. என்னடா உங்களுக்கு எனக்கு மட்டும் என்ன சித்தப்பா உறவு இருக்க முடியும்? சித்தப்பா, ஏற்கனவே உங்களுக்கு நான் நிறைய நன்றி கடன் போட்டிருக்கேன். அதெல்லாம் தீர்க்கவே இந்த ஒரு ஜென்மம் பத்தாது. என்ன மேலும் மேலும் கணக்காக பேசுற நீ என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா. முத்து இத பாரு கவிதா. ஏய், எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. நீ தானே குட்டி கலாட்டா பண்ணி எல்லாத்தையும் விட்டு விட்டு விளையாடு. ஏய், உன் வேலையை பார்த்துட்டு போறியா? சும்மா வந்துட்டான். ஏய், என்னம்மா இது? நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? இது நம்ம வீட்டு வேலை தானம்மா. அதெல்லாம் செய்யத்தான் நான் இருக்கேன்லம்மா. எத்தனை வேலையதாம்மா நீ செய்வ? இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் செய்யறேனே. சும்மா உட்காந்துலாம் எனக்கு பழக்கம் இல்லம்மா. அம்மா, இத்தனை வருஷமா நீங்க செஞ்சதெல்லாம் போதுமா. இனிமே நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் செய்யறேன். இதெல்லாம் செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்ல. நீ பாவம்மா, மனசுடிச்சு போயிருக்க. உன்னை வேலை செய்ய விடவே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குமா? நான் இந்த வேலையும் செய்யலைன்னா ஆளே உடைஞ்சு போயிடுவேன். ஏதோ இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறதுனாலதான் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். சரி, டிஃபன் சாப்பிட்டு வேலை பாக்குறீங்களா? நான் எடுத்து வைக்கவா? இல்லம்மா, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். சரி, அப்ப கொஞ்சம் காஃபியாவது போட்டு தரேன், குடிங்க. வேண்டாமா, நேரடியா நான் டிஃபனே சாப்பிட்டுக்கிறேன். சரி, அப்ப நான் டிஃபனே எடுத்து வைக்கிறேன். எந்த ஜென்மத்து பந்தமோ தெரியலங்க. யாரு என்னன்னு தெரியாத பொண்ணு நமக்காக வந்து இப்படி பாடுபடுறா. அவளுக்கு அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குங்கிற போது நாம எதுக்காக அதை தடுக்கணும்? அதனாலதாங்க நான் எதுவுமே சொல்ல முடியாம தவிக்கிறேன். அனிதா, இந்தாங்க. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். வேலைக்கு வர சொல்லிட்டாங்களா? இல்லை அனிதா, என்கொயரி முடிகிற வரைக்கும் ஆஃபீஸ் போய் தான் ஆகணும். வேலை கிடைச்சிடுமா? கண்டிப்பாக கிடைச்சிரும், நீ கவலைப்படாத. என்னால தாங்க உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டு பார்த்த வேலை இப்படி இருக்கா இல்லையான்னு ஆயிடுச்சு. அனிதா, அதை ஏன் தப்புன்னு நினைக்கிறேன்? அப்படியே அது தப்பாக இருந்தாலும் அதில் உன்னோட தப்பு எதுவுமே இல்லையே. அன்னைக்கு கண்ணை வீட்டில் வச்சுட்டு போனது என்னோட தப்பு. அதனால தான் பிரச்சனைனாலும் உன்னோட நான் பார்த்துருக்க முடியாதே. அனிதா, இந்த உலகத்தில் எனக்கு 2 விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஒன்று என்னோட வேலை, இன்னொன்று நீ. வேலை போனால் எப்படியாவது போராடி திரும்ப வாங்கிட முடியும். ஆனால் நீ போனா என்னால் அந்த இழப்பை தாங்கிக்க முடியாது. நடந்ததை நல்லதுக்குன்னு நினச்சிக்கோ. எப்படிங்க உங்களால இப்படி எல்லாத்தையுமே சாதாரணமா எடுத்துக்க முடியுது? நான் உங்க மாமாவை கொன்னு இருக்கேன். அது கொலை கிடையாது, உன் தற்காப்புக்காக நீ பண்ணது. ஐயோ, உங்க வேலை போயிருக்கு. அது கிடைச்சிடும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களை கேட்காம நான் நம்ம வாரிசு அழிச்சிருக்கேன். அதை நீயே பண்ணதில்லை, அந்த பிரேமா தூண்டி விட்டு பண்ண வச்சா. இப்படி எல்லாத்தையும் விட்டு கொடுத்தா என்னங்க அர்த்தம்? அனிதா, உனக்காக நான் உயிரையும் கொடுப்பேன்னு அர்த்தம். நீங்க ஹஸ்பண்டா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதையே நான் தான் சொல்லணும். நீ ஒய்ஃபா கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த நன்றி கடனை எப்படி அடைக்க போறேனே தெரியல. எனக்கு ஒரு வாரிசு பெத்து கொடு, அது போதும். ஏய், இப்ப வேண்டாம், உனக்கு எப்ப தோணுதோ அப்ப பெத்துக்குவேன். இப்படி ஜாலரா எடுக்கிறாங்க. இவனெல்லாம் தம்பின்னு சொல்லிக்க எனக்கு வெக்கமா இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். நானும் வாசல் வரைக்கும் வரேன்.
கற்பகம், அம்மா என்னம்மா? ஏமா உன் தம்பியை பார்த்ததும் நீ ஏன் அப்படி அவசர அவசரமா ஓடி வந்த? இல்லம்மா, தம்பி ஏதோ முக்கியமான வேலையா போகுது. அந்த நேரத்துல நான் எதிர்க்க வந்தா நல்லாவா இருக்கும்? நீ வளர்த்த பிள்ளைமா, அவன் முன்னாடி வரத்துக்கு உனக்கு என்ன இருக்கு? அம்மா, நான் பழைய மாதிரி இருந்தா பரவாயில்ல. இப்ப நான் புருஷனை இழந்தவ. நல்ல காரியத்துக்கு போகும்போது நான் எதிரில் வரக்கூடாது. வந்தா போற காரியம் விளங்காது. அதெல்லாம் அடுத்தவங்களுக்குமா. நீ அவனோட அக்கா, அவனை தூக்கி வளர்த்தவ, ஒரு தாய்க்கு சமம். உனக்கு அது பொருந்தாதுமா. பொருந்ததோ இல்லையோ, எனக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்கும்போது நான் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது தானேம்மா. அனிதா, சொல்லுங்கக்கா. அக்காவா? என்ன முறை இது? ஏய், நான் உனக்கு அம்மா முறைடி. ஒன்னு அம்மான்னு கூப்பிடு, இல்லைன்னா அண்ணின்னு கூப்பிடு. சரிங்க. சரி, வா சாப்பிடலாம். இல்ல, கொஞ்ச நேரம் ஆகட்டுமே. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அதுக்கு பேரு டிஃபன் இல்லம்மா, மதிய சாப்பாடு. வா சாப்பிட. ஏன்னா நேரத்துக்கு சாப்பிட்டாதான் நம்ம உடம்ப நல்லபடியா பாத்துக்க முடியும். இல்ல, கொஞ்ச நேரம் ஆகட்டும். நான் சொல்றேன்ல, சொல்றது கேளு. வா முதல்ல உட்கார். இவ்ளோ நேரம் சாப்பிடாம இருந்துகிட்டு. எங்க நான் கூட என் பொண்ணை இப்படி கவனிச்சுக்கிட்டதே இல்லைங்க. அவ பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல நம்ம பொண்ணு இருக்காளேங்கிற எண்ணமோ கோவமோ அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் கூட இல்ல. இப்படிப்பட்டவளுடைய புருஷன் எப்படி நம்ம பொண்ணை கொல்ல வந்தாரு? எங்க அந்த ஆள் தப்பானவருங்க, ஆனா இந்த அம்மா அப்படி இல்ல, தங்கமானவங்க. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு புருஷனா? பாவம், அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு இவ என்னென்ன கஷ்டப்பட்டாளோ. சரி விடுங்க, இனிமே அதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. வாஸ்தவம் தான். நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. இல்ல இல்ல வேண்டாம், நீ முதல்ல சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிடுறேன். சாப்பிடு சாப்பிடு. என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கியாடி? உன் மேல பாசம் வச்சு உனக்கு நான் பணிவிடை செய்ய வரல, உன்னை பலி போட தாண்டி நான் தயார் பண்றேன். ஐயோ, எனக்கு போதும். என்ன சாப்பிடுற நீ? உன் வயசு பிள்ளைங்க சாப்பிடுற மாதிரியா சாப்பிடுற? என்னவோ குருவி குறிக்கிற மாதிரி குறிச்சிக்கிட்டு. இல்ல ப்ளீஸ், போதும். இங்க பார், இதை நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லுவேன். இன்னும் 2 இட்லியாவது சாப்பிடு. இல்ல, எனக்கு ஒரு இட்லி போதும். ஒண்ணு போதும். சரி, இந்தா. இங்க பாரு, நீ நல்லா சாப்பிட்டு திடகாத்திரமா இருந்தா தானே ராஜா மாதிரி ஒரு புள்ளைய பெற்று கொடுக்க முடியும். சாப்பிடு. புருஷனுக்கு இன்னும் இவ பசி இன்னும் அடங்கல போல. உன்னை பலி போட்டாதாண்டி ஏன் பசி அடங்கும். வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? வாங்க. எங்க? வாங்க சொல்றேன்.